தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளும் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வேதத்தில் ஒரு மனிதன் தனக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று 38 வருஷம் காத்திருந்தார். அவருடைய பொறுமையை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவரை தேடி சென்று சுகமாக்கினார். அதைப்போல இந்த வேகமான உலகத்தில் கர்த்தர் எனக்கும் அற்புதம் செய்வார் என்று இன்னும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை அருளப் போகிறார். உங்கள் பொறுமையை இன்னும் பலப்படுத்தும்படியாகவும் காத்திருந்து சோர்ந்து போனவர்களுக்கு திடமனதையும் எதிர்பார்த்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முறைகளையும் வேதத்திலிருந்தும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் புதிய எருசலேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ். ஏசுதாசன் அவர்கள். கர்த்தர் தாமே உங்கள் தாகங்களையும் தீர்ப்பாராக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் நாளாகிய பரிசுத்த நாள் அன்று தேவனுடைய திருச்சபையாய் கூடி நமது ஆண்டவராய் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக மனமகிழ்ச்சி நாளாகி இந்த நாளில் நாம் மனமகிழ்ந்து அவருடைய சமூகத்தில் களிகூர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை, தேவன் கிரியை செய்யும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வேலை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அதுபடினால அவர் கிரியை செய்யும் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டும். நாளை பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் இன்று பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றே நமக்கு மனச்சோர்வுகளையும் விலைகளையும் பலவிதமான கலக்கங்களையும் கட்டளையிட்டு பின்னடை செய்வது எதிராளியினுடைய வேலை. நாளைக்கு கர்த்தருடைய வேலை என்று அவனுக்கு தெரிந்தால் இன்றைக்கு நம்மை சோர்வடை செய்ய பார்ப்பான். அதுபடினால தேவனுடைய வேலை எப்பொழுதென்று தெரியாது. அதுபடினால கர்த்தர் கிரியை செய்கிறது உண்மை. அவர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வது நிச்சயம். ஒருபோதும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டே இருப்பார், நம்முடைய மனதை பார்த்து கொண்டே இருப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்க தேவனாகிய கர்த்தர் சுத்தம் கொண்டிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையை பெற்ற தீர்க்கன் சொல்கிறத நாம் காணுகின்றோம். அதுபடினால் இன்றும் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை நாம் கவனிப்போம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏழவற்ற ஒரு மனிதன், 38 வருஷமாய் பலகீனப்பட்ட, நடக்க முடியாமல் பலகீனப்பட்ட ஒரு மனிதன் அங்கே காத்திருந்தான். அந்த குளத்தில் எப்பொழுதாவது தேவதூதன் இறங்கி கலக்குவார். அந்த நேரத்தில் யார் முதலாவது இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகமாகி விடுவார்கள் என்று நாம் காணுகின்றோம். எல்லோரும் காத்திருப்பார்கள். காத்திருந்து யார் முதலாவது அவ்வளவு கவனமாய் விழிப்பாக காத்திருந்து தண்ணீர் கலக்கப்படும் போது அதில் இறங்குகிறவர்கள், முதலாவது இறங்குகின்றவர்கள் சொஸ்தமாவார்கள். அங்கே 38 வருஷமாக பலகீனப்பட்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். 38 வருஷம் காத்திருந்திருக்கிறான். 38 வருஷமும் சோர்ந்து போகாமல் காத்திருந்திருக்கிறான். அவனுடைய மனதை கர்த்தர் பார்த்தார். இந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இயல்பற்றவன். நம்மையே நம்பி காத்திருக்கிறான் என்று அறிந்த கர்த்தர் அவனை தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், நாம் ஏழவற்றவர்களை போல இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பலமான துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்திருக்கலாம், இனிமேல் நமக்கு தப்பித்துக் கொள்ள வழி இல்லையோ என்று எண்ணக்கூடிய சூழலை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகி கர்த்தர் உதவி செய்ய வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.
என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பக்தனாகிய யோபு சொல்லும் போது யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் அதாவது நீண்ட துயரத்துக்குள்ள அவர் அகப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட மனிதன் அவர் சொல்லுகின்றார், அதாவது தேவனுடைய வேலை எப்பொழுது வருமோ என்று, அவருடைய வேலை எப்பொழுது வருமோ என்று நான் என்னுடைய விடுதலைக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். மனுஷன் செத்தவன் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் இவ்வளவு நாட்கள் போராட்டத்தில் போராட வேண்டும், இவ்வளவு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு என்று தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கின்றார். ஆனால் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எவ்வளவு நாள் என்று தெரியாது. ஆனபடினால அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயோ தேவன் நம்மை விடுதலையாக்குவது, நம்மை ரட்சிப்பது, நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை மேன்மைப்படுத்துவது ஆண்டவருடைய சுத்தம். ஆனால் வேலை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. அந்த வேலை வரைக்கும் காத்திருக்க வேண்டும். எதுவா இருந்தாலும், உலக பிரகாரமான நன்மையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நன்மையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த வேலை நமக்கு தெரியாது. அதுபடியால் அதுவரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். போராட்டத்தின் நாள், குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. அதுபடியால் அதுவரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று பக்தன் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. நேற்று இரவில் நான் இங்கிருந்து 11 மணி அளவில் வீட்டுக்கு போனேன். அப்புறமாக எனக்குள்ளே ஒரு பெரிய தாகமும் ஒரு மனதில் ஒரு பெரிய வியாகுலம் உண்டாகி நான் அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, உம்முடைய திருவுள சுத்தம் என்னது என்பதை நான் எல்லாவற்றிலும் தெளிவாக சரியாக அறியும் கிருபை எனக்கு தாரும் என்றே நான் சொல்லிக்கொண்டே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். இப்படி இருக்கும்போது நம்முடைய திருச்சபை பம்பாயில் ஸ்தாபிக்க வேண்டும், அதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்கே போய் என்ன பேச வேண்டும் என்றும் என்னுடைய மனம், நான் ஜாமனில்லை, எனக்குள்ள என்னுடைய மனம் அப்படி போச்சது. அப்படியே இருக்கிற ராத்திரி எவ்வளவு நேரம் இருந்தேன் எனக்கு தெரியாது. பெரிய ஆச்சரியமான ஒரு பெரிய தரிசனத்தை நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரசாங்கத்தினால, அதாவது யாருமே உபயோகப்படுத்தாத ஒரு பெரிய பங்களா, வேறு இந்தியாவில் பூத் பங்களா, அந்த பங்களா ஒரு இடத்துல இருக்கிறது. அங்கே யாரும் உள்ள போகக்கூடாது, சுற்றிலும் காவல் சீல் வைத்திருக்கிறது. அதற்குள்ளே அடியேன் போய்விட்டேன். அதுக்குள்ளே போய் இருக்கிற எனக்குள்ள ஒரு பெரிய கம்பீரம், ஒரு பெரிய தம்பு, அதாவது யாரும் பிரவேசிக்க கூடாத ஒரு இதுக்குள்ள நம்ம பிரவேசித்து இருக்கிறோம். அப்படினாலும் அப்படி எனக்கு உண்டாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது வெளியே காவலுக்கு இருக்கிறவர்கள் சுற்றிலும் உள்ளே ஒரு நடமாட்டம் கேட்கிறது என்று ஒரு பக்கத்திலே திறந்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு நிறைய பேர் உள்ளே வந்து விட்டார்கள். நம்ம ஒன்றும் செய்யவில்லை, நமக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று, அதாவது இந்த இடத்துல உரிமை கொடுக்க வேண்டும். ஏனால் இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு சீல் வைக்கப்பட்ட இதற்குள்ளே இவர்கள் எப்படி பிரவேசித்தார்கள் என்று எண்ணி அப்படி சொல்லுவதாக நான் பார்த்து, அது நீண்ட தரிசனமாக எனக்கு இருந்தது. நான் அப்படித்தான் விடுகிற வரைக்கும் அங்கேதான் இருக்கிறேன் என்று எண்ணி முடிச்சு பார்க்கும்போது நான் பட்டில் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுது பட்டில் படுத்தேன் என்று எனக்கு தெரியாது. ராத்திரி சரியாய் தூங்கவில்லை. இந்த தரிசனம் காணும்போது சரியாய் மணி 1:45 இருந்தது. இப்படி இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஹல்லேலூயா. காத்திருப்போம். காத்திருக்கிற நம்மை தேடி கர்த்தர் வருவார். அந்த 38 வருஷமாக பெரும்பாடு உள்ள மனிதன், அதாவது குணப்படுதல் அற்புதம் நடக்கிற இடத்துல தான் அவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை. அவருக்கு போராட்டத்தினால் எவ்வளவு என்று தெரியாது. அவன் காத்தே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயோ வேலையா, படிப்பா, அல்லது வாழ்க்கையில மற்றும் பல காரியங்களா, ஆவிக்குரிய காரியங்களா,
இவ்வளவு நாளாகி ஒரு மாறுதலும் இல்லையே, ஒன்று கிட்டி சேரவில்லையே, ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை ஆண்டவரே என்று எண்ண வேண்டாம். போராட்டத்தின் காலம் ஒன்று குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். அதற்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும். யோபுக்கு ஏற்பட்ட போராட்டத்தை போல ஒரு போராட்டம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பக்தனுக்கும் ஏற்பட்டிருக்காது என்று நான் சொல்லுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த போராட்டத்தில் அவர் புலம்புகிறார் ஆண்டவரிடத்தில். இரவு வந்தால் பகல் எப்பொழுது வரும், பகல் வந்தால் இரவு எப்பொழுது வரும் என்று அவ்வளவு நெருக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் சொல்லுகிறார், போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம். அல்லேலூயா. தேவன் இந்த போராட்டத்தின் காலத்தை ஒன்றை குறித்திருக்கின்றார். அதுவரைக்கும் நான் போராடும் இந்த போராட்டத்தில் காத்திருக்க வேண்டும் என்று காத்திருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையாய் மாறிவிட்டது பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அது மாறி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று 3 தலைமுறை வரைக்கும் வாழ்ந்து கோதுமை அம்பாரத்தில் சேர்க்கின்றது போல முதிர் வயதில் அவர் அம்பாரத்தில் சேர்க்கப்பட்டார் என்று யோபை பற்றி எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. அதனால போராட்டத்தினால் எப்பொழுது தெரியாது. உங்களுக்கு ஒரு நாளை குறித்திருப்பார், எனக்கு ஒரு நாளை குறித்திருப்பார். நம்முடைய எனக்கு நியமித்திருக்கிற, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு வேளை, ஒரு டைம் வைத்திருப்பார். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திருவாக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இப்படி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனதிலே சோர்வு உண்டாகும். அதற்கு பக்தர்கள் என்ன பயிற்சி எடுத்தார்கள் தெரியுமா? தன்னுடைய ஆத்மாக்களோடு பேசுவார்கள். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள்ளே தேங்குகின்றாய் என்று தனக்குள்ளே பேசுகிறார். காத்திரு காத்திரு. சங்கீதம் 42:11 ஒருவர் வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்கு கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, முகத்துக்கு ரட்சிப்பும், முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். சங்கடப்பட்டு வாய்பரம்பி பேச மாட்டேன். அதாவது எனக்கு இந்த போராட்டத்தை தந்து விட்டாரே என்று அப்படி நான் சொல்ல மாட்டேன். என் தேவன் இந்த போராட்டத்தின் காலத்தில் என் முகத்துக்கு ரட்சிப்பு தரக்கூடிய தேவனை நோக்கி துதிப்பேன். அல்லேலூயா. தேவனை துதிப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கற்பனைகளின் பிரமாணங்களையும் நாம் ஒழுங்காக கை கொண்டு தேவனை பின்பற்றி நடக்கின்றோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுகின்றோம், வாழ்க்கையிலே தூய்மையாய் வாழுகின்றோம். இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயோ போராட்டங்கள் உண்டா? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த போராட்டத்தின் போர்க்களத்தில் இந்த உபத்திரத்திற்கு வைத்துதான் நம்ம என்ன செய்யறாராம்? சுத்த புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுகின்றார். நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய விருதாவாக அவர் ரட்சிக்கவில்லை, நம்மை மேன்மையாக வைப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதுபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்தை நாம் கண்டுபிடிக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்பொழுதாவது தூதன் வந்து கலக்குவார். அதுல யார் முதல்ல உள்ள இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா, எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரியவனா இருந்தாலும் குணமாகி விடுவான் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி காத்திருக்காத அநேகர் தோல்வியடைந்து தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தையும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அல்லேலூயா. வேதத்தில் சவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேடி போனது கழுதையை. அந்த கழுதையை தேடி போன மனிதனுக்கு ராஜ பதவி கிடைத்தது. அவர் சாமுவேலிடத்தில் அதாவது கழுதையை தேடிதான் போனார்கள். அங்கே கர்த்தர் பேசினார், இப்படி ஒருவன் வருகின்றான், அவன் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த பிரகாரம் அவரை ராஜாவாக நியமித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு என்ன உண்டாயிற்று? நீ போய் 7 நாள் எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். நீயாய் பலி செலுத்தக்கூடாது, நான் வருவேன், வந்து பலி செலுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். இவர் அவசரப்பட்டதனால ராஜ பதவி போய்விட்டது.
என்று நாம் காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளிலே நான் காத்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலேயோ நாம் எல்லாவற்றிலும் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டால் நமக்கு இருக்கிற நன்மைகள் போய்விடும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதுபடியால் கடந்து வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் உங்களுக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன என்றால், ஐயோ இப்படி இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரைக்கும் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிப்போம். இப்பொழுது கேட்ட சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னிடத்தில் வருவேன், வருகிற வரைக்கும் நீ சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டாம், நீ வெயிட் பண்ணி காத்திரு, நான் வந்த பிறகு பலி செலுத்தலாம். 7 நாள் எனக்காக காத்திரு. ஆண்டவர் சோதித்தார். அவனும் அந்த 7 நாளும் காத்து இருந்தான். ஆனாலும் அவர் வருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று வார்த்தை உண்டாயிருந்தது. அவர் வருகிறதற்கு கொஞ்சம் லேட்டானது. இவர் பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார். அதற்கு ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தை படி நாம் காத்திருக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதில் வருகிற லாப நஷ்டம் எதுவாக இருந்தாலும் தேவனை சேர்ந்தது. அவர் அதை பார்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம எதையும் அவசரப்பட்டு செய்து தீர்மானம் பண்ணி செய்யும் போது அதிலே நமக்கு தோல்விதான் ஏற்படுமே ஒழிய நாம் அதில் ஒரு மேன்மையும் காண முடியாது, காண இயலாது. என்றால் அவர்தான் அதை செய்ய வேண்டும். குளத்தில் வெறும் குளத்தில் இறங்கினா சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால பக்தனாகிய யோபு வாழ்க்கையில் அவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார். சுயமாய்தான் செய்ய முடியுமா? முடியாது. எனக்கு நாள் நியமித்திருக்கிறார், அதுவரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருந்து இழந்து போன அத்தனையோ பன்மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் காணுகின்றோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே புரஜாதிக்காரனாகிய கொர்நேலியை குறித்து நாம் பார்க்கின்றோம். கொர்நேலு மிகுந்த ஒரு பக்தி உள்ள மனிதன் என்று நாம் காணுகிறோம். இந்த பக்தி உள்ள மனிதன் தான தர்மம் செய்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், உபவாசிக்கிறார், எல்லா காரியங்களும் செய்கிறார். ஆனால் இவருக்கு ரட்சிப்பின் வழியை தேவன் காண்பிக்கவில்லை. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வழியை காண்பிப்பதற்கு அங்கே தேவ மனிதனை நியமித்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அதுபடியால் கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் பகலில் 9ஆம் மணி நேரத்தில் இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். தரிசனமாகி யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பு, அங்கே தோல் பழுதினுடைய வீட்டில் சீமான் என்று மறுபெயர் கொண்ட பேதுரு அங்கே இருக்கிறார், அவனை அழைத்து கொண்டு வா, அவனுடைய வீட்டு நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படக்கூடிய வழியை சொல்லுவான். அவன் சொல்லுவான். அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவன் வந்துதான் செய்ய வேண்டும். ஞானஸ்தானம் தானாக கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அவர்கள் தான் தேவனுடைய மனிதன் வந்துதான் அதை செய்ய வேண்டும். அதுவரைக்கும் இந்த கொர்நேலியும் அவனுடைய சேர்ந்தவர்களும் காத்திருந்தார்கள். காத்திருந்தார்கள். பேதுரு எப்பொழுது வருவார்? பேதுரு எப்பொழுது வருவார்? நம்முடைய வீட்டாருக்கு ரட்சிப்பு எப்பொழுது உண்டாகும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறோம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு பேதுருடைய வருகைக்காய் காத்திருந்தார் என்று நாம் காணுகின்றோம். காத்திருந்தார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்த உறவினர்கள், சுற்றுப்புறத்தார் யாவரையும் கூட்டி சேர்த்திருந்தார். அவர்கள் எல்லாம் பேதுருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். தேவன் சொல்கிற மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருப்பான் பாருங்கள் என்று எண்ணி பேதுருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். பேதுரு வந்து முகவரை சொல்லிவிட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார்.
வசனத்தை கேட்ட யாவரும் மேலும் பரிசுத்தாவி வந்து இறங்கிட்டார். அவனும் சேர்ந்தவர்களும் அன்றே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். அருமையானவர்களே, இன்று அதாவது மக்கள் எப்படி போதிக்கிறார்கள் என்றால், நீ அரை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி இயேசு ரத்தம் சொல் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் வேதமாகவும் என்ன சொல்லுகின்றது? பேதுரை அழைத்து கொண்டு வா, அவன் சொல்லுவான், ரட்சிக்கப்பட வேண்டிய வழியை காண்பிப்பான் என்று. அந்த பிரகாரம் அவர் போதித்தார். அங்கேதானே பாவரிக்கை செய்யணும், அங்கேதான் ஞானஸ்தானம் பெறணும், பரிசுத்தாய் பெறணும், சத்தியங்கள் எல்லாம் அங்கேதானே இருக்கிறது. அதுபடினால இந்த கொர்நேலியு பேதுருடைய வருகைக்காய் காத்திருந்த அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவது இல்லை, போனது இல்லை என்று, அதாவது நாம் இன்று நடைமுறையிலேயும் தேவனுடைய திருவாக்கியம் சொல்லுகிற வேத வாக்கியங்களையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு யார் காத்திருக்கின்றார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏசாயா 49 அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாக்கள் உண்மை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயைகள் உன் கை தாய்களுமா இருப்பார்கள். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை என்ன என்று சொல்லுகிறது, வாசிக்கலாம். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து ஒரு கால்களின் தூளை நக்குவார்கள். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளுடைய நாய்கள் உன் கைத்தாய்களுமா இருப்பார்கள். இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. பூமியில விழுந்து உன்னுடைய பாதத்தின் புழுதியை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எப்பொழுது? அப்பொழுது. இப்பொழுது தெரியாது. இப்பொழுது காத்திருக்கிறவர்களும் மனம் போல் வாழுகின்ற எல்லாம் ஒன்று போலதான் தெரியும். ஆனால் அப்பொழுது அந்த நேரத்தில் தான் தெரியும் கர்த்தருக்காய் காத்திருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்வடைந்திருக்கின்றது, இவ்வளவு மேன்மைக்குரியவனாய் மாறிவிட்டானே. அவனை ராஜாக்கள் அவனை வளர்க்கும் தந்தைகளாகவும், ராஜாக்கள் அவனுக்கு தந்தைகளாக, அவர் வளர்க்கக்கூடிய தந்தைகளாக, அவனுடைய நாயகிகள் அவனை இடுப்பில் எடுத்து வைத்து வளர்க்கிற கைத்தாய்களுமாக இருப்பார்கள். அவர்கள் கீழே விழுந்து பூமியில் அவருடைய பாதத்திற்கு நடக்கிற புழுதியை நக்குவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இப்படி மேன்மை அடைவார்கள் என்று அக்காலத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காய் காத்திருப்பது பைத்தியகாரத்தனமாக தெரியும். ஐயோ, இதை வைத்துக் கொண்டிருக்கிறானே, ஒன்று பார்க்காமல் இருக்கிறானே, ஏமாற்றமடைந்து போனானே என்று சொல்லலாம். அவனுக்கு தேவன் வார்த்தை சொல்லியிருப்பார். நான் நேற்று இரவு தான் பார்த்தேன். நேற்று இரவு, ஆண்டவரே உங்களுடைய திருவள சுத்தம் என்னது என்று எனக்கு நீர் சொல்ல வேண்டும், காட்ட வேண்டும், அதை நான் சரியாக அறிய வேண்டும் என்று அப்படியே இருந்தேன். இரவில் 1 மணி வரைக்கும் அப்படியே இருந்தேன். முழங்கால் போடவில்லை, உட்கார்ந்தே இருந்தேன். முழங்கால் போட முடியாத அவ்வளவு நேரம் உட்கார்ந்தே இருந்தேன். தேவன் காண்பித்தார். ஊழியர் மாநாட்டுக்கு முன்னாலே எனக்கு சொல்லியிருந்தார்கள், நீங்கள் ஊழியர் மாநாட்டில் அறிவிப்பு கொடுக்க வேண்டும். ஊழியர் மாநாடு முடிந்தவுடன் பாம்பையில் சபை உருவாக்கப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நான் சொல்லவில்லை. எனக்கு சொல்வதற்குரிய சரியான மூமெண்ட் வரவில்லை. அங்கே இப்போ சபை உருவாக்க தேவ சுத்தம் தானா என்பதை எனக்கு சரியாக தேவன் அறிவிக்கவில்லை. அதுபடினால நான் சொல்லவில்லை. நான் சொல்லாமல் அப்படியே இருந்தேன். நேற்று இரவு பொதுவாக உங்களுடைய சுத்தம் என்னதென்று எனக்கு காண்பியும், தெளிவாய் காண்பிக்க வேண்டும், நான் அதை அறிய வேண்டும் என்று கேட்டேன். காத்திருந்தேன். எவ்வளவு நேரம் என்று தெரியாது. சரியாய் மணி 1:47 ஆயிருந்தது. அந்த தரிசனத்தை நான் பார்க்கிற நேரத்தில் பார்த்து விட்டு நான் மணியை பார்த்தேன். அது 1:47 இருந்தது. அப்பொழுது தேவன் தெளிவாக காண்பித்தார், உடனே வேலை அங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று.
அது நான் அறிவிக்க இப்பொழுது துணிச்சல் கொண்டேன். தேவன் எனக்கு அவருடைய சுத்தத்தை காண்பித்தார். காத்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் நடுஜாமத்தில் என்னோடு பேசினார். எனக்கு தம்முடைய திருவிழா சுத்தத்தை அவர் தெளிவாக வெளிப்படுத்தினார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படினால எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் காத்திருங்கள். சபையினுடைய காரியம் பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அது நடந்தேறுவதற்கு காத்திருங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவன் கிரியை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, அதிகாரம் பெற்ற மனிதர்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய சரீரமாகிய சபையா இருந்தாலும் சரி, அவருடைய வேலைக்கு நாம் காத்திருந்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பேரப்படுகளுக்கு நல்ல திடமான கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்வார்கள். நான் இப்பொழுது பாஸ்டர் இறந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு இன்னும் அந்த தாட்டு மாறவில்லை. ஆனால் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். அவர்கள் சரியானபடி ஓட்டத்தை முடித்து தன்னுடைய பணியை முடித்து விட்டு வெற்றிகரமாக கர்த்தரிடத்தில் போயிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த பிரிவு நிமித்தம் உண்டான தாட்டினை நட்டு மாறாமல் அப்படி இருக்கிறது. அப்போ நேற்று கூட ராத்திரி கூட ஒரு தேவனுடைய மனிதர் என்னோடு பேசிக்கொண்டு இருந்தார். அவர்களுடைய பணி அவர்கள் நிறைவேற்றி போய்விட்டார்கள். அதுபடியால் இனிமேல் உங்களுடைய பணி இருக்கிறது, அதை நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும். அது தேவ சுத்தம். அதுபடியால் இனிமேல் அவைகளை எண்ணி நீங்கள் அதாவது மனதில் அதிகமாக கலக்கம் கொள்ள வேண்டாம் என்று எனக்கு அவர்கள் சொன்னார்கள். இது தேவனுடைய மனிதர்களுடைய பழக்கம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், 31ஆம் சங்கீதம் 24வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படினாலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? திடமனதாக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனதை நான் திடப்படுத்த வேண்டும். அடிக்கடி ஒரு நாளைக்கு தினமும் 2 தடவை கொஞ்சம் படுத்து விட்டால் உடனே பாஸ்டர் பார்க்கிறேன், அவருடைய சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறேன். இதான் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. அவருடைய மரணத்தில் இருந்து நான் அவர்களை பார்க்காத நாள் ஒரு நாளும் இல்லை. டெய்லி பார்க்கிறேன். சில நாள் 2 தடவை 3 தடவை கூட பார்த்து விடுகின்றேன். பார்க்கிறேன், அவரோடு ஒன்றா ஊழித்து போறது போய்கொண்டு போதே எனக்கு தெரிகிறது, இப்படி திடீரென்று மறைந்து விடுவார்கள், இவர்கள் மறித்து விட்டார்கள், இப்படி நம்மளோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் எனக்கு தெரியும். திடீரென்று இருக்க காணாமல் போய்விடுவார்கள். அப்புறம் நான் தனியாக வழி நடந்து வந்து கொண்டிருப்பேன். இப்படியெல்லாம் நான் பார்க்கிறேன். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமனதாய் இருங்கள். திடமனதாய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அரமனதாய் இல்லை, திடமனதோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு பதிலளிப்பார். நம்மை ஒரு கைவிடுகிற தேவன் அல்ல. அதாவது மனிதர்கள் மாறி போய் விடுகிறார்கள், மனிதர்கள் மாறி விடுவார்கள். அவர்களுடைய பணிகள் முடிந்தவுடனே எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களும் அவருடைய இடத்திற்கு அவர்களுடைய அதாவது அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற பலனை பெறுவதற்கு அவர்கள் போய்விடுகின்றார்கள். அதனால் பூமியில் இருக்கிற நாம் திடமாயிருந்து அவர்களைப் போல நாம் திடமாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய திருவாக்கு நமக்கு சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு விவசாயியை பற்றி எழுதியிருக்கிறது. இது விவசாயி விவசாயிக்கு தெரியும், இந்த நிலத்தில் இருக்கிற பயிரை இப்பொழுது அறுவடை செய்தால் இதில் பலன் சரியாக இருக்காது. ஆனால் இது இத்தனை நாள் இன்னும் ஆக வேண்டும் என்று அவர் பார்த்து அப்படி கிடைக்கிறார். ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிற நமக்கு அதாவது தேவன் தான் அந்த கணிப்பை வைத்திருக்கின்றார். அப்படினால இங்கே பயிரிடுகிறவன் அதாவது காத்திருப்பது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம அவன் முன்மாறியும் பின்மாறியும் வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கின்றது போல நாமும் காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே,
கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாத உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு, பயிரிடுகிறவனுக்கு அதை பார்த்தால் தெரியும், இன்னும் 10 நாளாக 1 மாசம் ஆகும் அறுவடை செய்வதற்கு என்று. ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கு, அதாவது அந்த நாள் கணிப்பெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும், அவர் தான் அவைகளை அறிவார். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அதனுடைய நாட்கள் கடற கட நம்முடைய மனதில் திடன், நம்முடைய மனதில் நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதான் அவர் சொல்லுகிறார், அதாவது பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை பெறும்படியாக பின்மாறியும் முன்மாறியும் வரும் வரைக்கும் காத்திருக்கின்றது போல நீங்களும் பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை அருளும்படியாக கர்த்தர் வருகிறார். ஆனபடினால காத்திருங்கள் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்கின்றது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்தார். அந்த வாக்கை அவர் பெற்றுக்கொண்டு அவர் எத்தனை வருடம் காத்திருந்தார்? 25 வருடங்கள் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து அவைகளை பெற்றுக் கொண்டார்கள் பரிசுத்தவான்கள் என்று நாம் காணுகிறோம். நாமும் தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை, அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருந்தாலும் நாம் அவைகளை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவு பெரிய வேதம் எழுதி நமது கரத்தில் தரப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி காத்திருந்து பெற்றார்? காத்திருந்ததில் பொறுமையில் நீடிய பொறுமை இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் தாவீது ராஜா சொன்னார், ஆத்துமாவே எனக்குள் கலங்காது, எனக்குள் தியங்காது, ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திரு, கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். எதுவா இருந்தால் நீ காத்திருக்கிறீர்களா? பல மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டதா? காத்திருங்கள். ஆபிரகாம் 25 வருடங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று நாம் காணுகிறோம். பெறாமல் இல்லை. இன்னொரு சந்ததிகள் பெயர் பெற்றதாக தேசத்தில் இருக்கிறதை நாம் அறிகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நமக்கு எதற்காக எழுதி தரப்பட்டிருக்கிறது என்றால், அது நாமும் காத்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்களைப் போல 1-2 மாதங்கள், சில வருடங்கள் காத்திருந்து விட்டு சோர்ந்து போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது நம்ம பார்க்கின்ற பூமியில காணப்படுகிற மரம், செடி, கொடிகள், கனி விருட்சங்கள், இவைகள் எல்லாம் அதாவது ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த பிரகாரம் அவைகள் இல்லை. அவைகளுடைய பூக்களுடைய, மலர்களுடைய அழகு, வாசனைகள், அதில் வருகின்றதான தேநீர்கள், அதாவது பழவர்க்கங்கள், இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் ஆதியிலே ஏதேனில் இருந்தது போல் அவைகள் இல்லை. மனிதன் அதாவது தேவனுடைய கட்டளை மீறி அவன் சாபத்துக்குள்ளானபடினால அவனுக்காக தேவன் படைத்த அத்தனை சாபத்துக்குள்ளாகிவிட்டது, அத்தனை சபிக்கப்பட்டு போய்விட்டது. அவைகளெல்லாம் இப்பொழுது சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? அப்படியால் அவைகளெல்லாம் மனிதனுடைய சாபம் எப்பொழுது நீங்கும்? மனிதன் ஆதியிலே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தானே, அந்த சாயலை அவன் எப்பொழுது அடைவான்? அடையும் போது நமக்கும் அந்த சாயல் கிடைக்கும் என்று அவைகள் காத்திருக்கிறது என்று ரோமருக்கு
அப்போஸ்தலர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது மனிதன் ஆதி நிலையை அடையும் போது இந்த சிருஷ்டிகளும் ஆதியில் எப்படி இருந்ததோ உருவாக்கப்படும் போது அதே சாயலை அதே நிலையை அடையும் என்று. ஆனபடியால் மனிதன் என்ன செய்கிறான்? அந்த நிலையை அடைவதற்கு காத்திருக்கிறான். இந்த இயற்கைகளெல்லாம் அவைகளை பெறுவதற்கு அவைகளெல்லாம் அது என்ன செய்யலாம்? பிரசவ வேதனைப்படுகின்றதா? அவைகள் வேதனைப்பட்டு தனக்குள்ள தவிக்கிறதா? அந்த நாள் எப்பொழுது வரும்? மனிதன் ஆதிநிலை எப்பொழுது அடைவான்? நமக்கு ஆதிநிலை எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவைகளெல்லாம் அதாவது தவித்துக் கொண்டிருக்கிறதா? மனிதனும் அந்த ஆதிநிலை அடைவதற்கு தனக்குள்ளே தவித்து காத்துக் கொண்டிருக்கிறான் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சகலமும் சிருஷ்டிப்பு கொண்டு சகலமே அதாவது தங்கள் ஆதி நிலை அடைவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு ஒரு மேன்மையான காலத்தை இறைவன் வைத்திருக்கின்றார். அந்த காலத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் தவிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும், குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் காத்திருந்த யோபை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொன்றுக்கும் நாட்களை தேவன் குறித்திருக்கின்றார். அந்த நாளிலே நமக்கு அந்த மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு நிச்சயமாக அந்த நாளில் அந்த மாறுதல் கிடைக்கும். ஒன்றும் கிடைக்காது போலவே இருக்கும். அதாவது தினமும் நான் பார்க்கலாம். போன வாரம் 2 நாள் உபவாசித்தோம். ஒரு நாள் நாம் முழுதும் தூங்காமலே ஜெபம் பண்ணினோம். எவ்வளவெல்லாம் போய் செய்தோமே. ஆலயத்தில் போயும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி பார்த்தோம். ஒரு மாறுதலையும் காணுமே என்று எண்ணுகிறோமா? எல்லாம் தவித்து பிரசவேதனை ஏகமாய் பிரசவேதனை பட்டுக் கொண்டிருக்கின்றது. மனிதனும் ஆதி நிலை அடைவதற்காக தனக்குள்ளே தவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால், காத்திருங்கள். உடைய வாழ்க்கையிலே தீராத பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றதா? காத்திருங்கள். கணவனால் மனைவிக்கு, மனைவியினால் கணவனுக்கு, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்களுக்கு பிரச்சனை. காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். விடுதலை தருவார். பார்த்து கொண்டே இருப்பார். 38 வருஷமாக காத்திருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அல்லவா? அப்படி போல உங்களை என்னையும் சிலர் என்னெல்லாம் இவ்வளவு வரம் பெற்ற தேவ மனிதர்கள் கைக்குள் இருக்கிறோம், இவ்வளவு தேவனுடைய சரீரமாகி சபைக்குள் இருக்கிறோம். நம்முடைய போராட்டம் நீங்களையே அப்படியே தானே இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? நீங்கும். காத்திருங்கள், காத்திருங்கள். பெதாஸ்தா குளத்தில் அற்புதம் நடந்து கொண்டுதான் இருந்தது. அங்கே 38 வருஷம் ஒரு மனுஷன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அந்த யோபு தான் இந்த கஷ்டப்பட்டார். அவர்தான் சொல்லுகிறார், குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தினால் குறிக்கப்பட்ட நாள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது, அது வரைக்கும் காத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய எதிர்நோக்கி காத்திருக்கிற காரியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். அதுவரைக்கும் நாம் நெருக்கத்தை அனுபவிக்க வேண்டும். அவனுக்கு மகிமை. ஆனபடியினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிருஷ்டிகள் எல்லாம், அதாவது மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் ஆதியில் உருவாக்கப்படும் போது தேவ சாயல்ல தேவனுடைய ரூபத்தின்படி அவன் உருவாக்கப்பட்டான் என்று நாம் காணுகிறோம். அவன் மீறுதல் செய்தபடியினால் அந்த ரூபத்தை அவன் இழந்து விட்டான். ஆனபடினால அவன் அதை இழந்தபடினால அவனுக்காக உருவாக்கப்பட்ட எல்லாமே சபிக்கப்பட்டு போய்விட்டது, எல்லாம் சாபத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டு போய்விட்டது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்மேல் இந்த மனிதன் ஆதிநிலை அடையும் போது அவைகளும் வீட்டில் நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி போட்டு சின்ன பிள்ளைக்கு
அந்த பிள்ளைக்கு சோக்கேடு வந்த உடனே எல்லாம் அள்ளி மூலையில் கட்டி போட்டுறேன். பிள்ளை பழையபடி சோமாகி விளையாடும் ஸ்டேஜ் வருகிறது வரைக்கும் அந்த விளையாட்டு பொருள்களுக்கு ஜோலியே இல்லை. அதெல்லாம் அள்ளி ஒரு மூலையில் போட்டிருக்கும். என்னால் அது அவசியம் இல்லையே, பெரிய ஆட்களுக்கு அது தேவையில்லை. அப்படினால மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளெல்லாம் சாபத்துக்குள்ளாகி அடைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளாம் இப்பொழுது பிரசவ வேதனைப்பட்டு மனிதன் இப்பொழுது ஆதிநிலை அடைவான். மனிதன் இப்பொழுது ஆதிநிலை அடைவான். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை தவறு செய்ய போகும்போது அந்த சிருஷ்டிகளெல்லாம் தவிக்குமா, ஐயோ நம்முடைய நாள் என்ன பெந்து போல, இந்த மனிதன் பழையபடியும் பாவம் செய்ய போகிறான், இவன் என்னைக்கு ஆதிநிலை அடைவான், தேவசாயலை எப்பொழுது அடைவான் என்று அவைகள் எதிர்நோக்கி காத்திருக்கிறதா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது, அதாவது கடந்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து கை நீட்டுவார்களாம், செய்தராது தேவதூதர்கள் எல்லாம் கை நீட்டி செய்வார்களாம். ஒரு நிலை இழந்து விடாதே. இவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் மகா பெரிய பயங்கரமான அருமையான மேலான இடம், அந்த இடத்தை இழந்து விடாது என்று எல்லாமே சகலம் வந்து தடை தொட முடியாது. அவைகள் ஆவியாக இருக்கிறது. நமக்கு முன்னோடிகளாய் போன பரிசுத்தவான்களும் நமது மேல் அவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார்கள். நாம் தவறு செய்துவிடக்கூடாது, சீக்கிரமாய் அவர்கள் பூர்ணமடைந்து அவர்கள் இருக்கின்ற அந்த ஸ்தானத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று அவர்களும் அதற்காக வேதனைப்படுகிறது. நாம் அடிக்கடி ஆவியிலே பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சகல சிருஷ்டியும் கர்த்தர் காத்திருக்கிறது. ஆதிநிலையை மனிதன் அடைவதற்காக காத்திருக்கிறார்கள். நாம் வந்து ஆதிநிலை அடையும் போது சிருஷ்டிகளும் ஆதிநிலையை அடைந்து விடும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக 40 வாக்கியத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய பலகீனர்களா இருந்தாலும் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து, ஹல்லேலூயா, கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். எப்பேற்பட்ட பலகீனப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அல்லேலூயா. இயலாமல் இருந்த அந்த மனிதன் கர்த்தருடைய வேலை வரும்போது இழந்திரு என்ற போது அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு உண்டு. நாம் இந்த நாட்களில் அதாவது இயலாதவர்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நாம் சகல காரியங்களில் ஏமாற்றம் அடைந்தவர்களை போல இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாயிருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திட்டமானதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்முடைய சீஷர்களோடு அவர் 3 வருடங்களாக இருந்தார். அவர் பிதாவினிடத்திற்கு போக வேலை வரும்போது அவர் என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்காக பேற்றலனாய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நேரத்தில் தரித்திருங்கள். அந்த பலன் எங்க இருந்து வருவான்? உன்னதத்திலிருந்து வருவான். இங்கே ஆண்டவர் சொன்னார், நான் போய் உன்னதத்திலிருந்து பலனை அனுப்புவேன். இந்த பூமியில் உள்ள பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வரும் பலன். அதனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தரித்திருங்கள், எருசலேம் விட்டு போகாதீர்கள் என்று சொன்னார். லூக்கா 24 அதிகாரம் வசனம் 49 நாம் ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 24 வசனம் 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். உன்னதத்தில் நான் போகிறேன், உன்னதத்திற்கு பிதாவினிடத்திற்கு போகிறேன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்றார் என்பது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
அதற்கு முன்னால் இயேசு கூட இருந்தார். இப்பொழுது அனுப்ப போகிற இந்த பலன் எங்கே இருக்கும்? மனிதனுக்குள்ளே. ஹல்லேலூயா. மனிதனுக்குள்ளே பரிசுத்தாய் நாம் எங்கே பெற்றிருக்கிறோம்? இப்பொழுது முன்னால் இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள், சில வேளையில இல்லாமல் இருப்பார்கள். ஆண்டவர் அடிக்கடி வனாந்தரத்துக்கும் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஜெபம் பண்ண போய் விடுவார். அப்ப இவர்கள் தனியாக இருப்பார்கள். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறது உன்னத பலன் அப்படி அல்ல, எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். நம்மோடு எப்பொழுது இருக்கு. இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் எங்கு போனாலும் வந்தாலும் எந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள அனுபவம் என்ன? அது உன்னதத்திலிருந்து வரும் பலன். அந்த பலனால் தரிப்பிக்கப்படுவதற்கு எருசலேமிலே இவர்கள் தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும். பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம். அதாவது மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த உன்னத பலத்தை பெற்று இந்த ஆவியானவருக்கு ஏற்ற பிரகாரம் யார் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய அசுத்தத்தில் விழுந்து போகாமல் அவர்கள் தூய வாழ்க்கையை அடைந்து கொள்கின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதுபடியால் கர்த்தர் சொன்னார், இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்தேன், எனவே நான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கும்படியாக உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியை நான் அனுப்ப போகிறேன், வரைக்கும் காத்திருங்கள். இல்லையா? காத்திருக்க வேண்டும். நேற்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அதாவது இந்த ஊழியர் மாநாட்டுக்கு முன்னால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாமல் இருந்து காய்ச்சல் மாதிரி வந்தது, பிள்ளைமா இருந்து. ஆனாலும் ஊழியம் தடைப்படவில்லை, இதெல்லாம் சரியாக இருந்தது. அப்படி இருந்து சரியாக முழங்கால் போட்டு ரொம்ப நீண்ட நேரம் ஜெபம் பண்ண முடியாமல் இருந்தது. நேற்று என்ன அறியாமலே அந்த பலனுக்காக காத்திருந்தேன். நடுராத்திரியில 1:45 மணி 1:47 இந்த நேரத்தில் அந்த தேவ தரிசனம் எனக்கு உண்டாயிற்று. நான் காத்திருக்கிற நேரம் 12:30 அளவுக்கு நான் காத்திருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத பலனை ஆட்கொண்டது. விடுகிறது வரைக்கும் இப்ப இந்த செய்தி எனக்கு தேவன் கொடுத்த ஆச்சுது. அதாவது இந்த பாம்பேல சபை உருவாக்குவதற்கு அன்று அங்கு எந்த வார்த்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது விடிய விடிய எனக்கு போதனை நடந்தது. விடிய விடிய போதனை நடந்தது. இடையில கண்ணை விழித்து பார்க்கிறேன், ரூமில் படுத்திருக்கிறேன். கண்ணை மூடினால் அங்கே எனக்கு தெரிகின்றது. அப்படி நேற்று விடுகிற வரைக்கும் தூங்கவில்லை. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவவர்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று இயேசு சுவாமி சொல்லியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சகரியா சொல்கிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதனுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாதிக்க முடியாத காரியத்தை தேவ ஆவியினாலே சாதிக்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வர நாள் பலனால் தரிப்பிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அந்த உன்னத பலன், அந்த பரிசுத்த ஆவி வந்து இறங்கின போது, அதாவது படிப்பறிவு இல்லாதவர்கள் பேதைகள் எல்லாம் என்ன பேச ஆரம்பித்துட்டாங்க? வெவ்வேறு பாஷை. அங்கே வந்திருக்கிற யூதர்கள் பல நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு. அவர்களுடைய லாங்குவேஜில் இவர்கள் பேசினார்கள். இது பலத்தினால், இது பராக்கிரமத்தினால் உண்டாகிறது அல்ல, தேவ பலத்தினால் உண்டாகிற காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதத்திலிருந்து வரும் பலன் இவைகளை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன்.
முதலாக 1976 மொரிஷியஸுக்கு சென்றோம். போகும்போது கர்த்தர் இங்கே சொல்லியிருந்தார், உங்களை அங்கே போய் அந்த நாட்டிலிருந்து இறங்கும் போது திருப்பி அனுப்புவதற்கு சத்துரு தீவிரப்படுவான், ஜெபத்தோடு போங்கள், நான் கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து தருவேன் என்று சொல்லியிருந்தார். அப்படியே நாங்கள் சென்றோம். தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது. தெரியாத ஒன்றை தெரியும் என்று சொல்வதல்ல, நாம தெரிந்ததை தான் தெரியும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது. அந்த நாட்டுக்கு சென்றோம். சென்று அங்கே கஸ்டமர்ஸில் செக்காக நடக்கும்போது அந்த கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் கேட்டான், அங்குள்ள லாங்குவேஜில் பேசினான், நீங்கள் இந்த நாட்டினுடைய ஆகாரத்தை பணத்தை சாப்பிடத்தானே வந்திருக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அமெரிக்கா டாலர் வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் பாஸ்டர் அங்குள்ள லாங்குவேஜில் பேசினார். இல்லையா? உன்னதத்திலுள்ள பலன். பிளைனுங்கிறது பாம்பேலேருந்து 7 மணி நேரம் ஓடினது கண்டினியூஸாக. 7 மணி நேரமும் தேவனிடத்தில் தான் காத்திருந்தோம். ஆண்டவரே, அந்த நாட்டில் போய் இறங்க போகிறோம், என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, அங்கே எங்களை வரையறுக்க வந்திருக்கிற ஆளையும் தெரியாது. ஆளையும் வெளிப்படுத்தல் மூலம் கடிதங்களின் மூலம் தான் நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம், வெளியே ஆளை நாங்கள் பார்த்ததில்லை என்று காத்திருந்தோம். அங்கே எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்தார். அவர்கள் மேல் பரிசுத்தாய் வந்து இறங்கிய போது பற்பல பாசைகளை பேசினார்கள், அசைந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த பாவிகளாகிய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 யூதர்கள் அந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை போல அனுபவத்தை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த உன்னத பலன் வந்து இறங்கிய போது கிருமையான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதை பார்த்த யூதர்கள், இவரெல்லாம் கடற்புறத்தில் உள்ளவர்கள் அல்லவா, ஸ்கூலுக்கே செல்லாதவர்கள் அல்லவா, இவர்கள் நம்முடைய லாங்குவேஜை எப்படி பேசுகிறார்கள்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன், பலவீனர்களை கொண்டு பலவான்களை அதம் பண்ணுகின்றவர். உன்னத பலன். பலனை பெற்றுக் கொள்வதற்கு எருசலேம் விட்டு போகாதீர்கள் என்று சொன்னார். எருசலேமிலே காத்திருந்தார்கள். காத்திருக்க சொன்னாரே, நாளை 5 ஆயிற்று, 6 ஆயிற்று, 7 ஆயிற்று, 8 ஆயிற்று, ஒன்று இல்லையே. எனக்குள்ளே பேசிக்கொண்டார், ஆத்துமாவே இயங்காதே, கர்த்தரை நோக்கி காத்திரு. முகத்துக்கு ரட்சிப்பு தரக்கூடிய தேவனை நோக்கி காத்திரு. காத்திருந்தார்கள். 10வது நாள் ஆச்சுது. பலத்த இடி முழக்கங்களோடு, நிழலோடு, பயங்கர காற்றழுத்தத்தோடு பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அருமையானவர்களே, உன்னத பலனை நாம் பெற்றிருக்கிறோம், கொஞ்சமாக பெற்றிருக்கிறோம். அதை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழம் மதிப்பிட முடியாததாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நம்மை கர்த்தர் ஞானிகளாக மாற்ற, பராக்கிரமர்களாக மாற்ற, வல்லவர்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? குன்றத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பரிசுத்தாவினால் எல்லாம் ஆகும். நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் அல்லவா, குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது உஷ்ணத்தை அனுப்பி விடுகின்றார், உஷ்ணமான இடங்களுக்கு போகும்போது தென்றல் காற்றை அனுப்புகின்றார். இதெல்லாம் நாம் அனுபவித்த காரியம் அல்லவா. அப்படினால இது மனுஷனுடைய பலத்தையும் பராக்கிரமத்தை கொண்டு நடக்கிறது அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் நடக்கின்ற காரியமாக இருக்கிறபடினால் தேவனுக்கு மகிமையானபடினால் கிடைக்கிற நேரங்களே தூங்கி கழிக்காதீர்கள், கிடைக்கிற நேரங்களில் வீண் பொழுது போக்காதீர்கள், பக்கத்து வீடுகளிலிருந்து கதை பேச விரும்பாதீர்கள். அந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திருங்கள். காத்திருக்கிறதன் மூலமாக தேவன் அற்புதத்தை நடப்பிக்க இன்றும்
அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு சரீரத்தில் பலகீனம் உண்டாயிற்று. அந்த பலகீனம் மற்றவர்களால் அரோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பலகீனம் இருந்ததா, அந்த பலகீனத்தை மற்றவர்கள் பார்த்து அருவருக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததாம். அவருடைய வாழ்க்கையிலேயோ அற்புதம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர் போக முடியாத இடங்களுக்கு உருமாலை போடு, அவர் மேலடக்கிற உருமாலை எடுத்து கொடுக்கிறார், போட்டு அவர் நிழல் பட்டோட சுகமாகி விடுகிறார்கள், மருத்துவர் எழும்புகிறார்கள், எல்லாரும் நடக்கிறது. அவர்களே ஒரு அரவசிக்கக்கூடிய பலகீனம் இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அந்த பலகீனம் அவரை பலகீனப்படுத்தி விடாதபடி அவர் பலகீன சமூகத்தில் ஜெபம் ஆண்டவரை மாற்றி போடும் ஐயா, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறீர், இது உமாலாகும். 3 தடவை ஜெபம் பண்ணினார். 3 தடவை கருத்து என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், கிருபை போதும், உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும், அது போதும் உனக்கு என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பலகீனப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நான் என்னை பொறுத்த அளவில் தேவ சமூகத்தில் அதைத்தான் அந்த நாள் அறிந்து கொண்டு வருகின்றேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மகா பயங்கரமாக இருக்கிறது. அதனால் என்னுடைய நிலைமை ரொம்ப கீழில்லை. என்னுடைய அறிவானாலும் சரி, என்னுடைய பலமாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் கீழ்நிலையில் இருக்கின்றது. ஆனால் எதிலே நமக்கு நம்பிக்கை? கர்த்தருடைய பலத்தில். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும், எல்லாமே ஆகும். அப்போ பவுல் ஜெபம் பண்ணினார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தை பார்க்காத, என்னுடைய சுத்தம் என்று உனக்கு தெரியாது, அதுபடியால் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் பரிபூர்ணமாய் விளங்கும். அவர் ஊழியத்தில் எதிலையும் பலகீனப்பட்டு போனதாக தெரியவில்லை. அவர் சாதாரண டைமில் தனியா இருக்கும்போது பலகீனப்பட்டவர்களை போல இருந்திருக்கலாம். ஆனால் ஊழிய காலத்தில் அவர் பலகீனப்பட்டவர் போல இருக்கவில்லை. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கலாம்? பலகீனம் உள்ளதாக இருக்கலாம். எழுத்து பார யோசனை உள்ளதாக அவ்வளவு பலமான எழுத்தாக இருக்கிறார். பேச்சை பார்த்தால் சிங்கரிச்சுக்கிற மாதிரி இருக்கிறது, தோற்றத்தை பார்த்தால் பலகீனம். கர்த்தர் சொன்னார், அது இருக்கட்டும். எந்த நேரத்தில் என்னுடைய பலன் ஒன்றிலே விளங்க வேண்டுமோ அது பரிபூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதை அவர் சரியாக தேவ சுதந்திரத்தை அறிந்து கொண்டார். 2 நிருபத்தில் அவர் எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், பலகீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், பலகீனத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன். காரணம், அநேகர் இந்த கிருபை பெற்றவர்கள் விழுந்து பாலத்துக்கு போயிட்டாங்க, பெருமை அடைந்து விழுந்துட்டாங்க. மருத்துவர் உயிரிழந்தா எப்படி இருக்கும் பாருங்க, ஊரெல்லாம் திரண்டு வந்து கும்பிடுமே, எப்படி இருக்கும்? அதில் எத்தனை பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இவர் அதை செய்துவிட்டு அடுத்த இடத்துல போன உடனே தன்னுடைய பலகீனத்தை பார்ப்பார், அப்படியே தன்னை தாழ்த்தி ஆண்டவரே, அதுக்கு பிறகு அதை செய்ததெல்லாம் மறந்து போயிடும், மறக்க வைத்து விடுவார் ஆண்டவர். அது தேவன் செய்தார், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் என்று எண்ணுவார். அப்படினால அவர் சொல்கிறார், விழுந்து போகாமல் எனக்கு காண்பிக்கப்பட்ட தேவ தரிசனங்களை குறித்து பெருமை அடைந்து நான் விழுந்து போகாமல் இருப்பதற்காக என் சரீரத்தில் குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது இருக்கு. அற்புதம் நடந்த உடனே இங்க நறுக்குன்னு குத்தம், இங்க பார்த்த உடனே அது மறந்து போகும். அதற்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நான் பெருமை அடைந்து விழுந்து போகாமல் இருக்க இந்த பலகீனத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன், நினைத்து மேன்மைப்படுகிறேன். இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம், இது முடிந்த உடனே பெரிய மகிமை நமக்கு காத்திருக்கின்றது என்று அதை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவின் வாக்குறுதி நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். பிதா வாக்குகள் இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்வோம் என்று அவருக்கு நாம் விழிப்போடு காத்திருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டவரே நான் சோத்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் காத்திருக்கிறவர்கள் மேல் வந்து அமர்ந்தது பரிசுத்த ஆவியானவர்.
இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாத கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், காத்திருங்கள் காத்திருங்கள் என்று திருவாக்கு சொல்கின்றது. என்னுடைய ஊழிய காலத்தில் பெரும்பகுதி காலங்கள் காத்திருந்து இப்போதான் காய்ப்பு உதிர்கிறது. அப்படியே ஒட்டகத்துக்கு காய்ப்பு பிடித்தது மாதிரி தான் நம்முடைய கால்கையெல்லாம் இருந்தது. இரா பகலாக காத்தே இருந்தோம் தேவ சமூகத்தில். தேவன் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறதும் அங்கே போய் கிரியை செய்கிறதுமாக நாம் இந்த ஊழியத்தை செய்தோம். தேவனாய் கர்த்தர் அந்த தம்பை தயாரித்து தந்திருந்தார். பெரிய பெரிய சாத்தானுடைய ஆழத்துக்குள்ளெல்லாம் நாம் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்போ போகும்போது இருட்டை கண்டால் பயப்படுகிற ஆட்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளெல்லாம் நேரடியாக புகுந்து அவைகளை நாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நேற்று இரவு எனக்கு அந்த அந்த ஆதி நிலை தரிசனத்தில் வந்தது. அந்த பெரிய பூத் பங்களாவில் பேய் அடைந்த அந்த இடத்துல தனியாக அங்கே உலாவுகிறதை கண்டேன். அந்த ராத்திரியிலே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இல்லையா? அதை தொடர்ந்து நான் நிறைய சம்பவங்களை பார்த்தேன். அந்த எழுத்தில் நான் எழுத தீர்மானித்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை அத்தனையும் விட்டுவிடாமல் எழுதி வைக்க வேண்டும் என்று நான் அப்பொழுதே தீர்மானித்திருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிற காரியம், காத்திருங்கள், வீண் பொழுது போக்காதீர்கள், வீணான சம்பாஷணைகள் பண்ணாதீர்கள், தனித்து உட்கார்ந்து கவலைப்படாதீர்கள், கவலைப்பட்டு பெருமூச்சு விடாதீர்கள். அடுத்தவர்களை பார்த்து நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, ஏன் கர்த்தர் நம்மை இப்படி வைத்து விட்டார் என்று எண்ணாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பது போல எல்லோரும் அந்நிலையில் இருப்பார்கள். அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காத்திருக்க வேண்டும். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வாலிபல் இடறி விடுவார்கள், கன்னிகளும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் எடுத்து இடம்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போகவே மாட்டார்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யும் காலளவுக்குள் வந்திருக்கிறோம். அதை நான் தனித்திருந்து இப்பொழுது நான் உணர்கிறேன். அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் காத்திருங்க. எப்பொழுதாவது தேவதூதன் குளத்தை கலக்குவான். அதில் முந்தி இறங்குகிறவன் இப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தாலும் சொஸ்தமாவான் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான். தேவன் பிரசன்னமாக இருக்கிற கிரியை செய்கிற திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருந்துதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ அற்புதம் நடக்கிற இடத்திலையும் 38 வருஷமாக ஒரு மனுஷன் காத்தே இருந்திருக்கிறான். அவனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். அவனை தேடி சென்றார். மற்றவர்கள் குளத்தில் இறங்கினா தான் விடுதலை. இந்த மனுஷன் அப்படி இல்லை. அவன் எங்கே படுத்திருக்காரோ அங்கே போயிட்டார் கர்த்தர். அப்படின்னா நாம் நீண்ட நாள் காத்திருக்கிறோமா? உங்களை தேடி கர்த்தர் வருவார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பார். அவைகளை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, ஷாலேம் நகர், அனந்தன் நகர், ஆசாரிபள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201, கன்னியாகுமரி மாவட்டம். எங்களது தொலைபேசி எண் 046522222536. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.